டிஸ்க்ளைமர்: இந்த வீடியோவில் எந்த ஒரு தனிநபரையும் குறிப்பிட்டோ ஒப்பிட்டோ பேசப்படவில்லை. அதையும் மீறி பேசியது போல் உங்கள் மனதில் தோன்றினால் தோண்டிட்டு போது, நீ விளக்கண்ண வெங்காயம் உருண்ட மாதிரி ஏதாவது பண்ணியிருப்ப, அதான் பிடிச்சி ஏற்று நேத்துறேன் இந்த வீடியோவில். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த இடத்த ஒரு விஷயத்தை ஞாபகப்படுத்த விரும்புகிறேன். 10th 11th 12th படிக்கிற பசங்களாக இருந்தால் படிப்பில் கான்சன்ட்ரேஷன் பண்ணுங்க. செத்தாலும் அழியாதது அப்படின்னா படிப்பு. இந்த கேமுங்கிறது உலக அழிகிற மாதிரி, எப்போ அழியும் எப்படி அழியும்னு தெரியாது, இருக்கிற இடமே தெரியாமல் போயிடும். புரிஞ்சுக்கங்க. ஃபர்ஸ்ட் ஒரு விஷயம் என்னன்னா, இது ஒரு கேம். இந்த கேமை முதல்ல ஸ்டூடெண்ட்ஸ் விளையாடலாமா வேணாமா அப்படிங்கிற ஒரு ரிசர்ச்சை ஃபஸ்ட்டு பார்த்துருவோம். என்னோட ஒரு ஒப்பீனியனை ஃபஸ்ட்டு கேட்டுருங்க. 90% கேம் விளையாடலாம், 10% கேம் விளையாடக்கூடாது. அது இந்த ஃப்ரீ ஃபயருக்கு மட்டும்தானா அப்படின்னு கேட்டிங்கன்னா கிடையவே கிடையாது. இருக்கிற எல்லா கேமுக்கும் பொதுவாக தான் நான் இதை பேசிகிட்டு இருக்கேன். நான் உங்களுக்கு வந்து தத்துவம் பேசி சாவடிக்க விரும்பல. ரியாலிட்டி என்ன அப்படின்னு உங்களுக்கே நிறைய பேத்துக்கு தெரியும். இருந்தாலும் நான் சொல்கிறேன், ஏன் 90% விளையாடலாம் 10% விளையாடக்கூடாது அப்படின்னு சொல்கிறேன்னா, 90% என்டர்டைன்மெண்ட்டுக்காக விளையாடலாம், 10% அடிக்ட் ஆகிடக்கூடாது. டேய் பைத்தியமாடா நீ, 90% தாண்டா அடிக்ட் ஆகிடக்கூடாது, 10% தாண்டா விளையாடணும் அப்படின்னு நீங்கள் சொல்லலாம். ஆனால் அந்த 90%ல் அவ்வளோ அடங்கியிருக்கு. வெயிட் பண்ணி பாருங்க. ஒரு ரிசர்ச்சில் சொல்லியிருந்தாங்க, நீங்க கூட ஆன்லைனில் சர்ச் பண்ணி பாருங்க. நான் சொல்றது டூப்பு அப்படின்னு கூட நீங்க நினைக்கலாம். அதிகமாக கேம் விளையாடுறவங்களோட பிரெயினை ரிசர்ச் பண்ணப்போ இந்த ஸ்ட்ராட்டஜி கேம்ஸ் எல்லாம் இருக்கும் பார்த்தீங்களா. உதாரணத்துக்கு இந்த செஸ், பசில் கேம்ஸ், அதுக்கப்புறம் கேண்டி கிரஷ், இந்த மாதிரி கேம்ஸ் எல்லாம் நம்ம ப்ளே பண்ணும்போது மூளைக்கு அதிக ஒர்க் கொடுக்குறோமா, அதில் பார்த்தீங்கன்னா திங்க் பண்ற யூனிக்னஸ் அதிகரிக்குமா. அதுக்கப்புறம் இந்த ஃபைட்டு, ஷூட்டிங், ஓப்பன் வேர்ல்டு கேம்ஸ் எல்லாம் ப்ளே பண்ணும்போது உங்களுக்கு புரியும்படியா சொல்லணும்னா, ஒரு லெவலை நம்மளால முடிக்க முடியலன்னு திரும்ப பார்த்தீங்கன்னா எத்தனை வாட்டி டெத் ஆனாலும் முடிச்சே ஆகணும் அப்படின்னு திரும்ப வருவோம், ஒரு அட்டெம்ப்ட் எடுப்போம். இந்த மாதிரி அதிகமாக பண்றப்போ பெர்சிஸ்டன்ஸ், அதாவது விடாமுயற்சிங்கிறது டிஃபால்ட்டாவே நம்ம மெமரியில கிரியேட் ஆயிருமா. கேம் விளையாடுறவங்களோட ஃபேஸில் ஒரு சேட்னஸ்ங்கிற ஒன்று தெரியாதான். குளிச்சுட்டு வந்தா எப்படி ஃப்ரெஷ்ஷாக இருப்போமோ அந்த அளவுக்கு ஃப்ரெஷ்ஷாக நம்ம ஃபேஸ் இருக்குமா. மைண்டு பார்த்தீங்கன்னா ரிலாக்ஸாகவும் ரொம்ப ஃப்ரீயாகவும் இருக்குமா. அதில் கோபம், டிப்ரெஷன், கண்ணீர், வெறுப்பு, துறப்பு எது வந்தாலும் வெளியில் மட்டும்தான் காமிப்பாங்களாம். மன நிம்மதிங்கிற ஒன்று உள்ளுக்குள்ளே இருந்துகிட்டே இருக்குமா. நான் இது வரைக்கும் சொன்னது கூட ரியலாக என்னன்னு தெரியாது, ஆனால் இப்போ சொல்கிறது முழுக்க ரியாலிட்டி. இதை நானா சொல்கிறது, இப்படி இருக்குமா இருக்காதா அப்படிங்கிறத நீங்களே சொல்லுங்கள். அதிகமாக கேமை விரும்பி விளையாடுறவங்க ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்த அதிகமாக பார்த்தீங்கன்னா ட்ராவல் பண்ண மாட்டாங்க. அதையும் மீறி ட்ராவல் பண்ணாங்கன்னா என்டர்டைன்மெண்ட்டுக்காக ஏதாவது சாங்ஸ் கேட்குறதோ இல்லை ஏதாவது ரீல்ஸ் பார்க்குறதோ அந்த மாதிரி இருக்கவே மாட்டாங்க. அப்போவும் அவங்க கேமை தான் ப்ளே பண்ணிட்டு போவாங்க என்டர்டைன்மெண்ட்டுக்கு. இதனால் காதல் வசப்பட மாட்டாங்க. அதனால் வர பிரச்சனைகளை தவிர்க்கலாம். அதுக்கப்புறம் இந்த கேம் விளையாடுறவங்களோட ரிலேஷன்ஷிப்பில் இருக்கிறவங்க ஒன்று கேமில் முகம் தெரியாத ஃப்ரெண்டாக இருப்பாங்க, அப்படி இல்லைன்னா ரியல் லைஃப்லையும் அந்த கேம் விளையாடுற ஃப்ரெண்ட்ஸ் தான் ஃப்ரெண்ட்ஸாக இருப்பாங்க. இதனால் இவங்க கேம் அடிக்ட் ஆனாலும் ஆவாங்களே தவிர மற்றபடி கெட்ட பசங்களோட சேர்ந்துட்டு இல்லை இந்த போதை பழக்கம் உள்ள பசங்களோட சேர்ந்துக்கிட்டு கெட்டு போக மாட்டாங்க. அது மட்டும் இல்லாமல் பள்ளி பருவத்தில் அப்படி இல்லைன்னா அந்த 18 வயசுக்குள்ளே தான் இந்த கேம்ஸ் எல்லாம் விளையாடுவோம். ஒரு ஃப்ரீ மைண்டாக இருக்கும், ஜாலியாக இருப்போம். ஒரு 20 வயசுக்கு மேலே போயிடுச்சு அப்படின்னாவே வாழ்க்கை அப்படிங்கிற ஒரு பொறுப்புக்கு தள்ளப்பட்டுருவோம். நம்ம நினைச்சாலும் மறுபடி இந்த வாழ்க்கைக்கு வரவே முடியாது. இதனால தான் 90% கேம் விளையாடலாம் அப்படின்னு சொன்னேன். அந்த 10% எப்படி விளையாடக்கூடாது அப்படின்னா, ஓவர் அடிக்ட் ஆகிடக்கூடாது. அதாவது பக்கத்தால் ஒருத்தன் துடிச்சுக்கிட்டு சாவற மாதிரி கிடந்தாலும் அவங்களுக்கு ஃபுல் ஃபோக்கஸ் பார்த்தீங்கன்னா கேமுக்குள்ளே தான் இருக்கும். அந்த கேமோட நெளிவு சுழிவுக்கு ஏற்ற மாதிரியே அப்படியே உள்ளே பூந்துட்டு விளையாடுற மாதிரி விளையாடுவாங்க. அதுக்கப்புறம் தூக்கத்தில் கேம் விளையாடுற மாதிரி அப்படி கையாட்டிட்டு இருக்கிறது, இல்லை எழுந்து நடக்கிறது, இல்லை வெட்ரா குத்ரா அப்படி இப்படின்னு பேசுறது, இந்த மாதிரியான சிம்டம்ஸ் எல்லாம் ஓவராக அடிக்ட் ஆகிட்டாங்க அப்படின்னு அர்த்தம். இதுதான் அந்த 10% நான் வேணாம் அப்படின்னு சொல்கிறது. என்னதான் ரெண்டுக்குமே நான் விளக்கம் கொடுத்தாலும் இதை நல்ல விதமாக எடுத்துகிட்டு போகிறவங்களும் இருக்காங்க, கெட்ட விதமாக கொண்டு போகிறவங்களும் இருக்காங்க. ஸோ அவங்கவுங்களோட மைண்ட் செட்டை பொறுத்து தான் இருக்குது. இப்போ நான் சொல்கிறேன், இதையே நீங்கள் எப்படி எடுத்துக்கிறீங்க அப்படிங்கிறத பொறுத்து தான் இருக்குது. சின்ன யூடியூபர்ஸுக்கு ஒரு மோட்டிவேஷனாகவும் இல்லை அக்கம் பக்கத்தில் கேம் விளையாடுறதுனால அவன் அதை சொல்கிறான் இவன் அதை சொல்கிறான், சொந்தக்காரங்க இப்படி சொல்கிறாங்க அப்படி சொல்கிறாங்கிறது சிம்பிளாக ஒரு விஷயம் சொல்கிறேன். நல்லா ஒன்று புரிஞ்சுக்கோங்க, குறை சொல்கிற யாரும் நம்மளை கரை சேர்த்த போகிறது கிடையாது. அதே நம்ம மேலே ஒரு பழி சொல்கிற யாரும் குலைக்கிறதுக்கு வழி சொல்ல போகிறது கிடையாது. இங்கே பொறுத்த வரைக்கும் குறைக்காத நாயும் இல்லை, குறை சொல்லாத வாயும் இல்லை. இப்போலாம் டிஜிட்டல் உலகமாயிருச்சு. ஆளுக்கு பின்னாடியும் கேமராவுக்கு முன்னாடியும் நடிக்கிறவங்க தான் ரொம்பவே அதிகம். நீங்கள் எப்படி இருக்கணும் அப்படிங்கிறத நீங்களே முடிவு பண்ணிக்கோங்க. நடிப்பு ரொம்ப நாள் நீடிக்காது. அதே ரியாலிட்டி நீங்கள் எந்த இடத்துலையும் நடிக்க வேண்டிய அவசியமே கிடையாது. சரி, ஓகே, மெயின் டாபிக் வந்துடலாம். கரீனாங்கிறது சிங்கப்பூர் அப்படிங்கிற நாட்டில் இருக்கக்கூடிய ஒரு பிரைவேட் கம்பெனி. அதில் உருவாக்கப்பட்டது தான் இந்த ஃப்ரீ ஃபயர் அப்படிங்கிற ஒரு கேம். இந்த கேம் 100 மில்லியனுக்கு மேலே டவுன்லோட் பண்ணியிருக்காங்க பிளே ஸ்டோர்ல இருந்து. 2019-20 தான் இதோட ஃபுல் பீக்
டைம் அப்படிங்கிறது. அந்த டைம்ல கரீனாவோட சேலரி அப்படிங்கிறது 2.2 பில்லியன். இந்த பில்லியனுங்கிறது ஒன் டே சேலரி. அதே கடந்த 2023 டிசம்பர் 5ல ஒன் டேல 16.6 மில்லியன். எப்படி இவ்வளவு கம்மியாச்சு? அதுக்கு ஒரு நாடு மட்டும்தான் காரணம், இந்தியா. இங்க கேம் பேன் ஆன அடுத்த ஒரு வருஷத்துல இவ்வளோ சரிவு. அப்ப கொஞ்சமாவது நீங்களே யோசிச்சு பாருங்க, இந்த இந்தியன் சர்வரை கரீனா எப்படியாப்பட்ட பிசினஸ் மைண்ட்ல இயக்கிட்டு இருக்கான் அப்படிங்கறத. வேர்ல்டுலயே அதிகமா ஃப்ரீ ஃபயர் விளையாடுற ஒரே கண்ட்ரினா அது இந்தியா தான். அதே மாதிரி வேர்ல்டுலயே அதிகமா டாப் அப் பண்ணக்கூடிய ஒரு கண்ட்ரி அப்படின்னா அதுவும் இந்தியா தான். கரீனாங்கிற கம்பெனில இந்த ஃப்ரீ ஃபயர் கேமுக்காக நிறைய டிபார்ட்மெண்டா பிரிச்சிருக்காங்க. உதாரணத்துக்கு சொல்லணும் அப்படின்னா கிராபிக்ஸ், அனிமேஷன், டிசைனிங் டிபார்ட்மெண்ட் அப்படின்னு இருக்கு. அதே மாதிரி பார்ட்னர் ப்ரோக்ராமுக்கு ஒரு டிபார்ட்மெண்ட் இருக்கு. அதுக்கப்புறம் இந்த ஹேக் யூசர், பேனல் யூசர் இந்த மாதிரிலாம் இருக்காங்களா, அவங்கள ஐடென்டிஃபை பண்ண டிடெக்ட் பண்றதுக்காக ஒரு டிபார்ட்மெண்ட் இருக்கு. அதே மாதிரி ஹேக் சேல் பண்றதுக்கும் கரீனாவிலேயே ஒரு டிபார்ட்மெண்ட் இருக்கு. இது அன்அஃபிஷியல் டிபார்ட்மெண்ட். என்னடா சொல்ற அப்படின்னு கேட்டீங்கன்னா வெயிட் பண்ணுங்க, பொறுமையா பாருங்க. இந்த கேம் பாத்தீங்கன்னா நிறைய கம்பெனியோட கொலாப்ல இருக்கு. உதாரணத்துக்கு கூகுளோட, பேஸ்புக்கோட, ட்விட்டரோட, விகேவோட, அதுவும் இல்லாம எக்கச்சக்கமான மூவி கேரக்டரோட, அனிமேஷன் கேரக்டரோடலாம் கொலாப்ல இருக்கு. அதை தாண்டி இது ஒரு நெட்வொர்க் சோர்ஸை கொண்ட ஒரு வேர்ல்டு வைடு கேம். எனக்கு தெரிஞ்சதை சொல்றேன், எனக்கு தெரியாது இன்னும் நிறைய கூட இருக்கலாம். இவ்வளோ பேத்து கூட கொலாப்ல இருந்து 100 மில்லியனுக்கு மேல பிளே ஸ்டோர்ல டவுன்லோட் பண்ண ஒரு கேம்ல ஹேக்கர்ஸ் வராங்கன்னா ரொம்பவே ரேரா இருக்கணும். அதையும் மீறி இந்த ஃப்ரீ ஃபயருங்கிற ஏபிகே வச்சு உங்களோட கோடிங்க திருடுறான் ஒருத்தன் வந்து ஹெட்ஷாட்டுக்கு டைரக்டா போற மாதிரியோ இல்லை ஏடபிள்யூஎம் ஸ்விட்ச் பண்ற மாதிரியோ ஒரு ஹேக்கை உருவாக்குறான் அப்படின்னா உங்களால ஈஸியா அந்த அக்கௌண்ட்டை சஸ்பெண்ட் பண்ண முடியும். ஏன்னா இந்த கேம் ஃபுல்லாவுமே ஆன்லைன் சர்க்கிளில் கோடிங்கை பேஸ் பண்ண ஒரு கேம். பேனே பண்ண முடியாத ஒரு ஹேக்கை கண்டிப்பா ஒரு ப்ரோ ஹேக்கர்ஸால கூட பண்ண முடியாது. என்ன காரணம் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஃப்ரீ ஃபயரில் அந்த ஆட்டோ எய்முக்கான கோடிங் அப்படிங்கிறது 15 செகண்டுக்கு ஒருக்கா ரீப்ளேஸ் ஆகிட்டே இருக்கும், அதாவது மாறிக்கிட்டே இருக்கும். அப்படி இருக்கக்கூடிய பட்சத்தில் ஹேக் செல்லர்ஸ் வீக்லி ஒன்ஸ் பார்த்தீங்கன்னா அப்டேட் கொடுத்தே ஆகணும் ஹேக்குக்கு. அப்படி ஹேக் செல்லர்ஸ் பார்த்தீங்கன்னா வீக்லி அப்டேட் பண்ணி கொடுத்தாலும் அந்த ஃபேக் டேமேஜ், எக்கச்சக்கமான பக்கு இதெல்லாம் அதிகமாகவே இருக்கும். ஸோ இதுலேருந்து என்ன தெரியுதுன்னா அதர் ஹேக் செல்லரால் ப்ராப்பரான ஒரு ஹேக்கை கொடுக்க முடியாது. அதையும் மீறி நான் ப்ராப்பராக தான் கொடுத்துருக்கேன் அப்படின்னு முத்திரை குத்தினாலும் எத்தனை ஐடி பிளாக் ஆகுது, எத்தனை ஐடி சஸ்பெண்ட் ஆகுது அப்படின்னு அந்த ஹேக் செல்லருக்கே தெரியாது. ஸோ அதுவே கரீனா அஃபீஷியலில் இருக்கிறவங்களே ஹேக் சேல் பண்ணால் கண்டிப்பாக உங்கள் ஐடி பேனே ஆகாது. என்ன காரணம் அப்படின்னு கேட்டிங்கன்னா என்னென்ன கோடிங் சேஞ்ச் ஆகுது, எப்பப்போ பேட்ச் அப்டேட் வரும், எப்பப்போ ஒரு ஐடியை பிளாக் லிஸ்ட் போடணும், எப்பப்போ போடக்கூடாது, நம்ம எப்போ சேல் டைமை ஆரம்பிக்கணும், எல்லா டீட்டெயிலும் தெளிவாக தெரிஞ்சு வச்சுருக்கான். உதாரணத்துக்கு ரீஜியனில் 15 to 20 பேர் ஹேக்கர்ஸ் பேனல் சேலரு. அந்த 15 to 20 பேரும் வாட்ஸ்அப் நம்பரை போட்டு நாங்கள் ஹேக் சேல் பண்ணுறோம், வேணும்னா கான்டாக்ட் பண்ணுங்க அப்படின்னு கொடுத்து ரீஜியன் டாப்பில் 15 பேர் இருக்காங்க. இவ்வளோ பெரிய கம்பெனி, எவ்வளோ எம்ப்ளாயீஸ் ஒர்க் பண்ணுறாங்க, எக்கச்சக்கமான டிபார்ட்மெண்ட் இருக்கு. இப்படியெல்லாம் இருந்து நியாயமாக விளையாடுறவன் டிவைஸை மாற்றி விளையாண்டா பிளாக் லிஸ்ட் போட தெரிஞ்ச உனக்கு ரீஜியனில் 15 பேர் கிளிச்சு பேனல் ஹேக்குன்னு யூஸ் பண்ணிட்டு இருக்கானுங்க. நாங்கள் 6000 பாயிண்ட் எடுக்கிறதுக்குள்ளேயே அவன் 10,000 பாயிண்ட் போயிட்டான். சரி ஓகே, நீங்கள் ஒன்று கேட்கலாம், ஹேக் சேல் பண்ணுறவன் தரமாக பேன் ஆகாத மாதிரி, டிடெக்ட் ஆகாத மாதிரி கூட வச்சிருக்கான்னு வைங்க. அவன் ரீஜியன் வந்ததே ஹேக் யூஸ் பண்ணி தானே. அவன் பயோவில் வாட்ஸ்அப் நம்பரை கொண்டு நீங்கள் பேனல் ஏதாவது வேணும்னா என்ன கான்டாக்ட் பண்ணுங்க அப்படின்னு கொடுத்து வச்சிருக்கான். அப்போது அவன் ஐடி எடுத்து டீப்பாக விசாரிக்கிறதுல உங்களுக்கு என்ன வந்துட போகுது? சரி, விசாரிக்கல விடுங்க, ஒரு நாள் ரீஜியனில் இருக்கான், அவன் வந்து ஹேக் யூஸ் பண்ணுறது உங்களுக்கு ஐடென்டிஃபை ஆகலை, 2 நாளும் ஆகலையா, 3வது நாளும் ஆகலையா, ஏன் 10வது நாளும் உனக்கு ஆகலையா, 15 நாள் ஹேக் சேலர்ஸ் அழகா டாப் 1லேருந்து 20 வரைக்கும் இருக்காங்க. அந்த 15 நாளும் நல்லா சேல் பண்ணியிருப்பாங்க. ஏன்னா நாங்கள் ரீஜியனில் இருக்கோம், எங்கள் ஐடி பேன் ஆகலை பாரு அப்படின்னு. இத்தனைக்கும் ஒரு ஐடி கூட 70 லெவலுக்கு கம்மியாக கிடையாது. ஸோ அப்போ பார்த்துக்கோங்க, 70 லெவலுக்கு மேலே உள்ள ஒரு ஐடியை ஹேக் யூஸ் பண்ணி ஹேக் விற்கிறேன்னு சொல்லி ரீஜியனில் 5 நாள் ஃபஸ்ட்டு சீசன் ஸ்டார்ட் ஆனதுலேருந்து ஸ்டே பண்ணுறான் அப்படின்னா அது யாரோட வேலையாக இருக்கும்? 15 நாள் கழித்து அவங்க ஐடி பேனில் ஆகலை, வெறும் பிளாக் லிஸ்ட் விழுந்திருக்கு. மறுபடியும் 3 நாளோ இல்லை 1 மாதத்துலேயோ வந்துடும். ஏன் அடுத்த நாளே கூட வந்துடும். சரி விடு, அது வரட்டும், வராமல் கூட போகட்டும். நீ ஹேக்கர்ஸை
விட்டு டாப் 15 கூட வை, இல்லை அவனை பேன் பண்ணாமல் போ, உனக்கு தெரியும் தெரியாத போல கூட நடி, நியாயமாக விளையாடுற எங்கள் ஐடி ஏன்டா பிளாக் லிஸ்ட்டில் போகணும்? அதாவது பங்களாதேஷ் சர்வரில் மட்டும் இல்லை, இந்தியன் சர்வரில் எக்கச்சக்கமான பேர் ஏஐடி பிளாக் லிஸ்ட்னு அவ்வளோ கமெண்ட். அதாவது இதிலிருந்து என்ன தெரியுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஹேக்கர்ஸ்க்கு முன்னுரிமை கொடுக்குறாங்க கரீனா அப்படிங்கிறது பச்சையாக தெரியுது. நான் சொல்கிறத நீங்கள் நம்புற மாதிரி கூட இருக்காது. வேணா அடுத்த சீசன் நீங்கள் வேணால் ட்ரை பண்ணி பாருங்கள். டாப் 100க்குள்ளேயோ இல்லை டாப் 50க்குள்ளேயோ நீங்கள் வர ட்ரை பண்ணுங்கள். ஹேக்கர்ஸோட ஐடியெலாம் மேலே வரிசையாக இருக்கும். உங்கள் ஐடி பார்த்தீங்கன்னா ரீஜன்லேயே இல்லாத மாதிரி பிளாக் லிஸ்ட் போட்டு மாஸ்டருக்கு தள்ளி விட்டுருவானுங்க. இது நடக்குதா இல்லையான்னு மட்டும் செக் பண்ணி பாருங்கள். ஆனால் அந்த ஹேக் செல் பண்ணுறதுங்கிறது கரீனா அப்படிங்கிறத நான் ஆணித்தனமாக சொல்லுவேன். ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நெட்வொர்க் சோர்ஸை கொண்ட எந்த ஒரு கேமுமே ஹேக்கர்ஸை ஒரு செகண்ட் கூட உள்ள நுழையவே விட மாட்டாங்க. உதாரணத்துக்கு வேலரண்ட் எடுத்துக்கோங்க. இத்தனைக்கும் அது ஃபுல் கண்ட்ரோல் கேம், அதாவது டிஃபால்ட் எய்ம்லாம் அதில் கிடையாது. ஃபுல் கண்ட்ரோல் கிளாஸ் கோடு மாதிரியே தான் இருக்கும். அதில் நீங்களே ஹேக் யூஸ் பண்ணி கூட போய் பாருங்கள், அடுத்த செகண்ட் உங்கள் ஐடி பேன் ஆகிடும். அடுத்த செகண்டு எவ்வளோ பெரிய ப்ரோ லெவல் ஹேக் நீங்கள் வாங்கி கூட யூஸ் பண்ணி பாருங்கள். மேக்ஸிமம் 24 hours உங்கள் ஐடி இருந்த இடம் தெரியாமல் காணாமல் போயிடும். நீங்கள் மறுபடியும் புது ஐடி கிரியேட் பண்ணி தான் வர மாதிரி இருக்கும். அந்த அளவுக்கு ஹேக்கர்ஸ் உள்நுழையாத மாதிரி செக்யூராக வச்சுருக்காங்க. அது கேம். இவனுங்களும் தான் பண்ணுறானுங்களே, எப்பா டே சத்தியமாக முடியலடா. எதனால் கரீனா ஹேக்கை சேல் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எப்போ இந்தியன் சர்வரில் கேம் பேன் ஆச்சோ அப்பையிலிருந்து 2.2 பில்லியன்லேருந்து 16.6 மில்லியனுக்கு குறைஞ்சிருச்சு. சரி ஓகே, இதை பழைய பீக்குக்கு எடுத்துகிட்டு வரணும் அப்படிங்கிற பிளானில் தான் ஃப்ரீ ஃபயர் இந்தியா அப்படிங்கிற ஒரு ஆப்பை இந்தியன் சர்வருக்கு தனியாக விடுறோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லி ஒரு பேச்சு வந்தது. இங்கே தான் நீங்கள் முட்டாளாக இல்லாமல் ஒரு விஷயத்தை யோசிக்கணும். வேர்ல்டு வைடு கேம் உலகம் ஃபுல்லாக எத்தனையோ கண்ட்ரியில் ஃப்ரீ ஃபயர் விளாண்டுட்டு இருக்காங்க. இந்தியன் சர்வர் தானே, ஒரு நாட்டில் தானே நம்ம கேம் பேனு, அதுவும் ஃப்ரீ ஃபயர் மேக்ஸ்னு ஒன்று விட்டு வச்சிருக்கோம்ல. இங்கே எதுக்கு ஃப்ரீ ஃபயர் இந்தியான்னு தனியாக செலவு பண்ணி எத்தனை கொலாப்பு, தோனி கூட கொலாப்பு, அப்புறம் பார்ட்னர் ப்ரோக்ராமில் விபேஜ் பிளேயருக்கு எல்லாத்துக்குமே பார்த்தீங்கன்னா கிஃப்ட் அனுப்புறது, இந்த மாதிரி கோடி கணக்கில் செலவு பண்ணி கேமை இந்தியன் சர்வருக்கு எதுக்கு ஸ்பெஷலாக தனியாக ஒரு ஆப்னு லான்ச் பண்ணோம். நல்லா புரிஞ்சுக்கோங்க, இதுதான் கரீனாவோட பிஸ்னஸ் ஸ்ட்ராட்டஜி. ஏமா அந்த கூமுட்டைங்க எல்லாம் இந்தியன் சர்வரில் இருக்காங்க, டாப் அப் பிளேயர்ஸ் எல்லாம் இந்தியன் சர்வரில் இருக்காங்க. எப்படியாவது ஃப்ரீ ஃபயர் இந்தியாவை இந்தியன் சர்வரில் லான்ச் பண்ணிடணும், மறுபடியும் பழைய பீக்க பார்க்கலான்னு அப்படி இப்படின்னு பிளான் போட்டாங்க. அதில் ஏதோ மறுபடியும் ஒரு கேஸ் வந்து இது எல்லாம் பார்த்தீங்கன்னா முடக்கமாகி அப்படியே ஓடிட்டு இருக்கு. ரொம்ப நாள் இழுத்தடிச்சதும் பழைய பிளேயர்ஸ் எல்லாம் எவ்வளோ வேகம் விளையாடுறதுக்கு வந்தாங்களோ அதே வேகம் அதை விட மோசமாக விளையாடுறவங்க ரொம்ப 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 கம்மியான உடனே கரீனாவால் ஒன்றும் சமாளிக்க முடியல. கடந்த 2023 கூட 16 மில்லியன் சம்பாரிச்சாங்க. இந்த 2024 பெர் டேவுக்கு வெறும் 6.6 மில்லியன் தான். அவ்வளோ சரிவை சந்தித்த கரீனா என்ன பண்ணுறது ஏது பண்ணுறதுனே தெரியாமல் கிடைக்கிற எல்லாத்துலேயுமே இவனே காசை பார்க்க ஆரம்பிச்சிட்டான். முன்னெல்லாம் ஹேக்கை நீங்கள் நல்லா நோட் பண்ணி பாருங்கள், பாறைக்குள்ளே ஒளியிறது, மரத்துக்குள்ளே ஒளியிறது, பறந்துட்டு அடிக்கிறது, இந்த மாதிரிலாம் இருந்திருக்கும். ஸோ இப்போ யூனிக்கான ஹேக்ஸ் மட்டும்தான் சேல் ஆகும். அந்த மாதிரியான ஹேக்லாம் இருக்கவே இருக்காது. ஒன்லி ஏடபிள்யூஎம் சுவிட்சிங் இல்லை ஹெட்ஷாட்டு இது சம்மந்தமான ஹேக்ஸ் மட்டும்தான் வெளிவரும். அதுவும் அதிகமாக இந்த டெலிபோர்ட் ஹேக்லாம் வச்சுருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு டெலிபோர்ட்டுக்கு ஒரு கேரக்டரே விட்டுட்டாங்க. ஸ்பீடாக ஓடுற ஹேக் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஸ்பீடாக ஓடுறதுக்கு ஒரு கேரக்டரையும் விட்டுட்டாங்க. இன்னும் ஒன்று தான் ஹேக் மாதிரி பண்ணலை, செவத்துக்குள்ளே பூந்து அந்தாண்டா வராத மாதிரி ஒரு கேரக்டர்னா விடலை. அதுவும் ஃபியூச்சரில் கண்டிப்பாக விட்டாலும் விட்டுருவாங்க. இந்த மாதிரி கேரக்டர்லாம் எதுக்கு விட்டாங்க அப்படின்னா, அதர் ஹேக்கர்ஸ் ஹேக் சேல் பண்ணுறவங்க எல்லாருமே இந்த மாதிரியான ஹேக்கை தான் மோஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா உருவாக்க முடியும். ஏன்னா அஃபிஷியலாக கரீனாவோட ஒரிஜினல் கோடிங் இல்லாமல் எந்த ஒரு ஹேக்கையும் தெளிவாக பண்ண முடியாது. அதனால் கரீனா அஃபிஷியலில் இருக்கிறவங்களே அன்அஃபிஷியலாக ஹேக்கு சேல் பண்ணுறாங்க. அதோட கோடிங் டீட்டெயில்ஸ் எல்லாத்தையும் வச்சு இதை வேணால் நீங்கள் தனியாக ஒரு ரிசர்ச் கூட பண்ணி பாருங்கள். ஒரு கேமோட அஃபிஷியல் கோடிங் இல்லாமல் யாராலையுமே பேன் ஆகாத மாதிரி தெளிவான ஒரு ஹேக்கை உருவாக்க முடியாது. ஸோ இது கரீனாவோட வேலை தான் அப்படிங்கிறத நான் நம்புகிறேன். நீங்கள் எப்படி எடுத்துக்கிறீங்களோ அப்படி எனக்கு தெரியல. ஏன்னா பல கோடி சரிவை சந்தித்த கரீனா கிடைக்கிற எல்லா வழியிலிருந்தும் ஏர்னிங்ஸ் எதிர்பார்க்கலாம் அப்படிங்கிறதான் கரீனாவோட நோக்கமாக இருக்குது அப்படின்னு நான் நினைக்கிறேன். அதுக்கப்புறம் இன்னொரு முக்கியமான ஒரு விஷயம், ஃப்ரீ ஃபயரில் இந்தியன் சர்வரில் ஹேக் சேலிங்கும் ஐடி சேலிங்கும் தான் வேற லெவல் பிஸ்னஸாக போயிட்டுருக்குங்கிறது நிதர்சனமான உண்மை. இது சம்மந்தமாக உங்களுக்கு ஏதாவது கருத்து சொல்லணும்னு தோணுனா மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஏன் எங்கள் யூடியூபர்ஸே மோஸ்ட்டாக கரீனாவுக்கு வேலை போனவங்க தானே அதிகமாக இருக்காங்க. விபேஜ் அப்படிங்கிற ஒன்று கொடுத்து அதில் ஒரு டைமண்ட்ஸும் கொடுத்து புதுசாக ஈவெண்ட் வரது எல்லாத்தையுமே கொடுத்து அவங்களுக்கு ஒரு சேலரியும் ஃபிக்ஸ் பண்ணி வர்ற ஈவெண்ட் எல்லாம் நான் சொல்கிற டைமில் நீங்கள் ரிவீல் பண்ணிவிட்டு எனக்கு அந்த வீடியோவோட லிங்க் அனுப்பணும் அப்படின்னு அவன் சட்டம் போடுறான். அதை செஞ்சிட்டு இருக்காங்க.
போட்டாங்க. 1-2 ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் கிடையாது, 15 ரூல்ஸ் இருக்கு. அதில் எதை பிரேக் பண்ணாலும் பார்ட்னர் ப்ரோக்ராம் விட்டு தூக்கிடுவாங்க. ஃப்ரீ ஃபயருங்கிறது மல்டி பிளேயர்ஸ் விளையாடுற ஒரு பேட்டில் ராயல் ஷூட்டிங் கேம். இதில் டேலண்டட் பிளேயர்ஸ்லாம் இருக்கிற இடமே தெரியாம காணாம போயிட்டாங்க. பட் ஆனால் ஒரு கன் கலெக்ஷனோ இல்லை ஓல்டு காஸ்டியூம் கலெக்ஷனோ வச்சிருக்கிறவன் தான் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா ப்ரோ லெவலில் மதிக்கப்படுறான் இந்த கேமில். இந்த இடத்துல நான் சொல்றது ஒன்னே ஒன்று மட்டும் நோட் பண்ணி பாருங்க. இந்த இந்தியன் சர்வரில் இருக்க வி பேட்ச் பிளேயர்ஸ் ஹிந்தி கம்யூனிட்டி முத கொண்டு எல்லாருமே ஈவென்ட் வீடியோ போட்டு அந்த லிங்கை கரீனாவுக்கு சென்ட் பண்றாங்க. ஸோ அதுவே அப்படியே ஆப்போசிட்ல அதர் கண்ட்ரிக்கு போயிடுங்க. பிஎன்எல் வின்சென்சோவை எடுத்துக்கோங்க. அவங்க என்னைக்காவது ஒரு ஈவெண்ட்டை நான் எடுத்திருக்கேன் சுத்திருக்கேன் அப்படின்னு ரிவைல் பண்ணி வீடியோ போட்டு நீங்க பார்த்திருக்கீங்களா? ஒன்லி கேம் பிளே மாண்டேஜ் வீடியோ தான் இருக்கும். ரொம்பவே சிம்பிளான ஒன்று தான். இந்தியன் சர்வரில் யூடியூபர்ஸ் கரீனாவுக்கு வேலை போயிட்டாங்க. அதே வேற நாட்டில் கரீனா யூடியூபர்ஸ் கிட்ட வேலை போயிட்டாங்க. காரணம் அங்க டாப் அப் பிளேயர்ஸ்ங்கிறது யாருமே கிடையாது. எல்லாமே ஃப்ரீயா தான் கொடுத்தாகணும். கொடுக்கலனா அப்படியே மூட்டை கட்டி கரீனாவே வச்சிட்டு இருந்தா மட்டும்தான் உண்டு. ஸோ இந்தியன் சர்வர் எப்படி இப்படி டாப் அப் பிளேயர் அதிகமா இருக்கிற ஒரு கண்ட்ரியாவும் கலெக்ஷனுக்கு மதிப்பு இருக்கிற மாதிரியும் மாறிச்சு அப்படின்னு கேட்டீங்கன்னா அதுக்கு என்ன மாதிரி இருக்கிற ஒவ்வொரு யூடியூபரும் தான் காரணம். இதுல மற்றவங்களை வச்சு நான் ஏன் சொல்லணும், என்ன வச்சே சொல்றேன். இப்போ நான் வந்து ஒரு புதுசா ஒரு ஈவெண்ட் வந்திருக்கு, அதை பார்த்தீங்கன்னா ஸ்பின் பண்ணி எனக்கு இத்தனை டைமண்ட்ல கிடைச்சது அப்படின்னு சொல்லிட்டு நான் உங்களுக்கு வீடியோ போடுறேன். டி அவனுக்கு போடுறா, டி 2000 டைமண்ட்லேயே விழுந்துருச்சுடா, டி 500 டைமண்ட்லேயே விழுந்துருச்சுடா, அப்போ நம்மளும் எடுக்கலாம்டா, அதே மாதிரி காஸ்டியூம் போட்டு விளாட்லாம்டா அப்படின்னு சின்ன சின்ன பசங்க மனசுல ஒரு தூண்டுதல் உண்டாகும். இதை 1-2 பேர் தான் பண்றாங்களா அப்படின்னு கேட்டீங்கன்னா என்னைய முத கொண்டு ஒட்டுமொத்த யூடியூபர்ஸுமே இந்த தப்பை தான் பண்றாங்க. இது 1-2 வருஷமா நடக்குது. தொடர்ந்து 5-6 வருஷமா கேம் லான்ச் ஆன அடுத்த ஒரு வருஷத்துல இருந்தே நடந்துட்டு இருக்கு. ஏன் தனிப்பட்ட முறையில் யூடியூப்பை பார்க்காம எவனும் டாப் அப் பண்ண மாட்டானா? அந்த யூடியூப்பை பார்த்துட்டு தான் வந்து டாப் அப் பண்ணுவானா அப்படின்னு கேட்டிங்கன்னா நமக்கு தெரியாத ஒரு விஷயத்தையும் கற்றுக் கொடுக்கறதே பார்த்தீங்கன்னா யூடியூபர் தான். இன்னைக்கு ஒரு மொபைல் ரிப்பேரா பார்த்தீங்கன்னா யூடியூப் பார்த்து பண்ணுறோம். ஒரு ஓஎஸ் மாத்துறதா யூடியூப் பார்த்து பண்ணுறோம். எந்த ஒரு மிஸ்டேக்குனாலுமே யூடியூப்ல அதுக்கான வீடியோ இருந்தே இருக்கும். ஏன்னா யூடியூப்ங்கிறது ஒரு லைப்ரரி, எல்லாத்துக்குமே சொல்யூஷன் கொடுக்கக்கூடிய ஒரு லைப்ரரி. இங்கே தான் எல்லாருமே வருவாங்க. அப்படி இருக்கக்கூடிய பட்சத்தில் குழந்தைங்க பார்க்குற ரைம்ஸ்லேருந்து டெத் ஆகிற கிழவன் வரைக்கும் பார்க்குற என்டர்டைன்மெண்ட் வரைக்கும் எல்லாமே இந்த யூடியூப்ல தான் அடங்கி இருக்கு. யார் எந்த விஷயம் தேடணும்னாலும் யூடியூபுக்கு தான் ஃபர்ஸ்ட் வருவாங்க. அப்போ யூடியூப்ல இருக்க விஷயம் தப்பா இருந்தது அப்படின்னா அதை பின்தொடர்றவங்க கண்டிப்பா தப்பான மைண்ட் செட்டுக்கு தான் போவாங்க. நம்ம டாப் அப் பண்றதையும் காமிச்சு அதை ஸ்பின் பண்றதையும் காமிச்சு இவ்வளோ டைமண்ட் ஆயிருச்சு அப்படின்னு சொல்லி வெளிப்படுத்தும் போது இதை பார்க்குறவன் அவனும் டாப் அப் பண்ணிட்டு தான் விடுவானா அப்படின்னு கேட்டிங்கன்னா காசு இல்லாதவன் திருட செய்வான். காசு இருக்கிறவன் பேரண்ட்ஸுக்கே தெரியாம நிறைய காசை இந்த கேமுக்கு செலவு பண்ணுவான். அதையும் மீறி இதால மென்டல் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஒருத்தன் 1000 ரூபா செலவு பண்றான், ஒரு காஸ்டியூம் கிடைச்சிரும் அப்படின்னா கிடைக்கல. 2000 ரூபா செலவு பண்றான் கிடைக்கல. 3000 ரூபா செலவு பண்றான் கிடைக்கல. 4000 ரூபா செலவு பண்றான் கிடைக்கல. அதே மாதிரி ஒரு 50,000 வரைக்கும் அந்த கேம் அப்படியே இழுத்து கொண்டு போகுது. அவன் சத்தியமா அவன் சுயநினைவியை இழந்து பைத்தியமாகிற அளவுக்கு அவன் மனநிலைமை போயிடும். இதை நான் ரியலாவே கண்கூட பார்த்துருக்கேன். இப்போ நான் சொல்லக்கூடிய விஷயம் எல்லாருக்குமே நடந்திருக்கும், எனக்கும் நடந்திருக்கு. ஃபர்ஸ்ட் ஒரு டபுள் பேரில் வந்துச்சு பார்த்தீங்களா, அதை என் ஃப்ரெண்டு 500 டைமண்ட்லேயே எடுத்துட்டான். அதே மாதிரி கிடைச்சிரும் அப்படின்னு நம்பி நான் பார்த்தீங்கன்னா ஒரு 500 டைமண்ட் செலவு பண்ணி நான் வந்து ஸ்பின் பண்ணுறேன். எனக்கு பட் ஆனால் கிடைக்கல. அதுக்கு அவன் சொன்னாடி நான் அப்படி ஸ்பின் பண்ணலடா, நான் வந்து ஆடம் கேரக்டரை வச்சுட்டு ஸ்பின் பண்ணேன்டா அப்படின்னா. சரி ஓகேன்ட்டு நானும் ஆடம் கேரக்டர் வச்சுட்டு இன்னும் ஒரு 500 டைமண்ட் டாப் அப் பண்ணி ஸ்பின் பண்ண கிடைச்சிரும் அப்படின்னு. ஆல்ரெடி தான் நம்ம 500 டைமண்ட் ஸ்பின் பண்ணிட்டோமே, இப்போ கண்டிப்பாக கிடைச்சிரும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையில் ஸ்பின் பண்ணோம். அப்பயும் பார்த்தீங்கன்னா கிடைக்கல. சரி அவங்ககிட்ட சொன்னப்போ ஒரு வாட்டி ஆஃப்லைன் போயிட்டு வந்து ஆடம் கேரக்டர் வச்சு ஸ்பின் பண்ணி பாடுறா கிடைச்சிருந்தா அப்படின்னா. சரி 1000 டைமண்ட் தான் பண்ணிட்டோமே, இன்னும் 500 டைமண்ட் தானே, சரி ஸ்பின் பண்ணுவோம் அப்படின்னு போய் பண்றேன். அப்பயும் கிடைக்கல. எனக்கு மண்டையை பிச்சுக்கிற மாதிரி ஆயிடுச்சு. அக்கௌண்ட்ல காசே இல்லை. இப்படியே விட்டா பார்த்தீங்கன்னா இன்னும் 100 டைமண்ட்ல கிடைச்சிருச்சுன்னா என்ன பண்றது, 200 டைமண்ட்ல கிடைச்சிருச்சுன்னா என்ன பண்றது, அப்படியே ரெண்டு மனசா இருக்கும். டாப் அப் பண்ணலாமா வேணாமா, இல்லை பண்ணி ஏமாந்து போயிருமா அப்படின்னு ஒரு மாதிரி பித்து பிடிச்ச மாதிரி ஆயிரும். ஸோ இந்த மாதிரி 1000 2000 போனால் கூட பிரச்சனை இல்லை. 50,000 1 லட்சம் வரைக்கும் செலவு பண்ணி பைத்தியமானவங்கள நான் நேர்லேயே பார்த்துருக்கேன். ஸோ இந்த மனநிலைமைக்கு தள்ளப்படக்கூடாது. டாப் அப் அடிக்ட் ஆயிடக்கூடாது. இங்கே பொறுத்த வரைக்கும் மோஸ்ட்டாக கேம் அடிக்ட்ல யாரும் ஆகிறது கிடையாது. டாப் அப் அடிக்ட் தான் அதிகமாக வராங்க. ஏன்னா சின்ன சின்ன பசங்க அவங்களுக்கு அந்த அளவு புரிதல் கிடையாது. தயவு செஞ்சு இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா கொஞ்சமாவது புரிஞ்சுக்கோங்க. இந்த மாதிரியான தப்பெல்லாம் செய்ய தூண்டினது
என்ன மாதிரி இருக்க யூடியூபர்ஸ் தான். இப்போ உதாரணத்துக்கு நான் இருக்கேன்னா என்ன பின்தொடர்றவங்க ஒரு 10 லட்சம் பேர் இருக்காங்க அப்படின்னா நான் என்ன காமிக்கிறேனோ அதை தான் அவங்க பார்த்தீங்கன்னா ரிஃப்ளெக்ட் பண்ணுவாங்க. அப்படி இருக்கக்கூடிய பட்சத்தில் நான் கேம் பிளே காட்டினா என்ன மாதிரி கேம் பிளே ஆடணும் அப்படின்னு அவங்க நினைப்பாங்க. நான் அதே ஒரு ஈவெண்ட் ரிவைல் பண்ணி இப்படி சுத்தணும் அப்படின்னு காமிச்சேன்னா அவனும் சுத்த ட்ரை பண்ணுவான். நான் ஒரு காஸ்டியூம் போட்டுவிட்டு ஆடுறேன் அப்படின்னா அவனும் அந்த காஸ்டியூமை எடுக்கணும்னு ஆசைப்படுவான். ஸோ யூடியூபர்ஸ் இதை புரிஞ்சுக்கணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். கேமை வளர வச்சதும் யூடியூபர்ஸ் தான், கேமை அழிச்சிட்டு இருக்கிறது யூடியூபர்ஸ் தான், விளையாடுற பிளேயர்ஸை கெடுக்கிறது யூடியூபர்ஸ் தான். இதனால 100% பலனை அனுபவிக்கிறவன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த கரீனா தான். நீங்க ஒரு கேள்வி கேட்கலாம், யூடியூபர்ஸ் நீங்க மட்டும் பார்த்தீங்கன்னா டாப் அப் பண்றீங்க, ஏதோ வந்தாலும் சுத்துறீங்க, நல்ல கலெக்ஷன் வச்சுட்டு விளையாடுறீங்க, அப்போ எங்களுக்கு பார்க்கும்போது ஆசையா இருக்காதா? இல்லை எங்களுக்கு அந்த மாதிரி எடுத்து விளையாடணும், எங்க ஃப்ரெண்ட்ஸ் முன்னாடிலாம் சீன் போட்டு விளையாடணும் அப்படின்னு தோணாதா அப்படின்னு கேட்டிங்கன்னா, யூடியூபர்ஸ் ஒரு ஈவெண்ட்டுக்காக காசு செலவு பண்ணுறான் அப்படின்னா அதை வீடியோ போட்டு அதில் போகிற வியூஸை வச்சு அடுத்த நாள் அவன் செலவு பண்ண அமௌண்ட்டை சம்பாரிச்சிட்டு போயிடுவான். அதுவே விபேஜ் பிளேயராக இருந்தால் கை காசு போட்டு செலவு பண்ணணும்னு அவசியமே கிடையாது. கரீனாவில் வந்து ஃப்ரீயாக டைமண்ட் கொடுத்துருவாங்க, சுற்றி வீடியோ போடுறது மட்டும்தான். அப்படி வீடியோ போட்டு அந்த வீடியோக்கு வர வியூஸில் இருக்க காசு பார்த்தீங்கன்னா அந்த யூடியூபருக்கு தான். ஸோ விபேஜ் பிளேயருக்கு இதில் நஷ்டமே கிடையாது, லாபம் மட்டும்தான். முதல்ல கரீனாவுக்கு நிறைய விஷயத்தை தெரியப்படுத்துறது நாம தான். உண்மையை சொல்ல போனால் கரீனாவுக்கு இது ரேரான காஸ்டியூம், இது ரேரான காஸ்டியூம் அப்படின்னு தெரியவே தெரியாது. பட் ஆனால் யூடியூபர்ஸ் தான் பார்த்தீங்கன்னா இந்த காஸ்டியூம் காமிச்சு இது ரொம்ப ஓல்டு வந்தது, இது எல்லாத்துக்கிட்டே இல்லை, என்கிட்ட மட்டும்தான் இருக்குது அப்படின்னு அதை ஹைலைட் பண்ணி காமிக்கவும், அதுக்கப்புறம் இந்த டாப் கிரிமினல் என்கிட்ட தான் இருந்துச்சு, இதுக்கு மேலே யாருக்கிட்டையுமே கிடையாது, என்னோட தான் ஓல்டு அக்கௌண்ட்டு அப்படின்னு அதை திரும்பி ஒரு யூடியூபர் காமிக்கவும், இந்த மாதிரியான விஷயத்தை தொடர்ந்து மற்ற யூடியூபர்ஸ் எல்லாம் பண்ணவும் ஒவ்வொரு கலெக்ஷனையும் பார்த்தீங்கன்னா கரீனா நோட் பண்ணுறாங்க. இது ரேரா அப்படின்னு நோட் பண்ணிட்டு அவனுக்கு அந்த பீக் டைம் டவுன் ஆகிறப்பெல்லாம் நம்மளை வச்சு செஞ்சான். ஓல்டு காஸ்டியூம் ரிட்டர்ன் வருது, அப்புறம் இந்த கலர் டாப் கிரிமினல் வருது, இல்லை ஓல்டு ஸ்கார்ப் ரிட்டர்ன் வருது, ஓல்டு எமோட் வருது, அப்படி இப்படின்னு உங்களை பிரெயின் வாஷ் பண்ணி அவன் ஃபர்ஸ்ட் டைம் அந்த கேம் ஆரம்பிச்சப்போ எதாச்சியாக கிரியேட் பண்ண காஸ்டியூமை ரேர் காஸ்டியூமாக நம்ம காமிச்சு அதை திரும்ப அவன் விட்டு ஃபர்ஸ்ட் டைம் அவன் ஃப்ரீயாக கொடுத்த காஸ்டியூமை கூட ரெண்டாவது டைம் நம்ம ரேர் பண்ணி விட்டதுக்கு அப்புறமா ஓவரா டைமண்டை பிடுங்கி நம்ம கிட்ட காசை ஏமாற்றி அவன் தான் சம்பாதிச்சான். அப்பயுமே கரீனா பார்த்தீங்கன்னா நாங்கள் இதை கொண்டு வருவோம் அப்படின்னு எதிர்பார்ப்பை தூண்டலை. இருக்கிற யூடியூபர் தான் கண்டென்ட்டுக்காகவும் காசுக்காகவும் நாளைக்கு இந்த ஈவெண்ட் வருது, ரிட்டன் டாப் கிரிமினல் வருது, ரிட்டன் ஃபர்ஸ்ட் லைட் வருது, ரிட்டன் செகண்ட் லைட் வருது, அப்படி இப்படின்னு உங்களை உசுப்பேத்தி விட்டு எதிர்பார்ப்பை தூண்டி விட்டு அவங்களுக்கே தெரியாம கரீனாவுக்கு ப்ரமோஷன் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த மாதிரி விஷயத்தெல்லாம் அவங்களோட சுயநலத்துக்காக, அவங்களோட கண்டென்ட்டுக்காக, அவங்களோட ரெவன்யூக்காக பண்ணதனால தான் இன்னைக்கு இந்தியன் சர்வரை வச்சு சிங்கப்பூர்ல இருக்க கரீனா அப்படிங்கிற ஒரு கம்பெனி டாப் அப்புக்கு அடிக்ட் ஆக்கி பார்த்துட்டு இருக்கு நம்மளை. அப்புறம் ஏன் இந்தியன் சர்வரில் ஃப்ரீ ஃபயர் இந்தியான்னு ஒரு கேமை கொண்டு வர மாட்டான்? ஏன்னா இந்த கண்ட்ரியில் இருக்கிற லாபம் வேற எந்த கண்ட்ரியிலுமே கிடையாது. அப்படி அவ்வளோ இந்த இந்தியன் சர்வர்லேருந்து லாபம் போகிறதுக்கான காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, என்ன மாதிரி இந்தியன் சர்வரில் இருக்க டாப் அப் பண்ண தூண்டக்கூடிய ஒட்டுமொத்த யூடியூபர்ஸ் தான் காரணம். ஒன்று நல்லா புரிஞ்சுக்கோங்க, எவ்வளோ நீங்கள் டாப் அப் பண்ணிங்கனாலும், அதாவது லட்சக்கணக்கில் கோடி கணக்கில் டாப் அப் பண்ணி ஒரு ஐடியா வச்சுருந்தீங்கனாலும் வெறும் ஐடி பாஸ்வேர்டு மட்டும்தான் உங்ககிட்ட இருக்குமே தவிர அந்த ஐடி இருக்கணுமா வேணாமான்னு முடிவு பண்ணுறது கரீனா தான். உண்மையை சொல்ல போனால் டாப் அப் பண்ண காசு எல்லாமே அவனுக்கு தான் சொந்தம், அந்த ஐடியும் அவனுக்கே தான் சொந்தம். இது வந்து உங்கள் ஐடி ஏதாவது பிரச்சனை ஆகும் போது தான் நீங்கள் உணர்வீங்க. நல்லா ஒன்று புரிஞ்சுக்கோங்க, யூடியூபர்ஸ் யாரையுமே நம்பாதீங்க. என்னையும் கொண்டு நான் சொல்கிறேன், எல்லாமே சுயநலம் தான். இப்போ நான் பேசிகிட்டு இருக்க இந்த வீடியோவையே ஒரு கண்டென்ட்டாக நான் உங்களுக்கு கொடுக்குறேன். பட் ஆனால் இதில் மானிட்டேஷனை ஆஃப் பண்ணிட்டு கூட கொடுக்கலாமே, ஏன்னா நான் உங்களுக்கு நல்ல விஷயத்தை தான் நாங்கள் கொண்டு வந்து சேர்க்குறேன். பட் ஆனால் இதுலேயும் எனக்கு ஒரு வேலை நடக்கணும், அதனால தான் மானிட்டேஷன் ஆன் பண்ணி வச்சுருக்கேன். இது வியூ போனாலும் போகலனாலும் இதில் ஒரு அமௌண்ட்டு கிடைக்கணும்னு நான் நினைக்கிறேன். பார்த்தீங்களா, இதே மாதிரி தான் ஒவ்வொருத்தருமே ஒவ்வொரு கண்டென்ட் கிரியேட் பண்ணும்போதும் அவங்களுக்கான பலன் அதில் கிடைக்கணும் அப்படின்னு நினைப்பாங்க. நான் உங்களுக்கு ஏதாவது புரோஜனமான ஒன்றை சொல்லி காசை எதிர்பார்க்குறேன். பட் ஆனால் புரோஜனம் மற்றது இங்கே எக்கச்சக்கமானது இருக்குது, நடிப்புங்கிறது எக்கச்சக்கமானது இருக்குது. ஸோ என்னையும் கொண்டு சொல்கிறேன், மறுபடியும் சொல்கிறேன், யாரையுமே நம்பாதீங்க. நீங்கள் எல்லாம் அதிகமாக நம்புறதுனால தான் இங்கே ஐடி சேல் அப்படிங்கிற ஒன்று பெரிய பிஸ்னஸாக மாறிடுச்சு. அவனுக்கு என்னமோ ஸ்கேம் பண்ணிட்டு குழுன்னு நல்லா உட்காந்துக்கிட்டு ஜாலியாக இருக்கிறானுங்க. ஏமாந்தா நீங்கள் தான் காலி ஆகுறீங்க, அதை பார்த்துக்கோங்க. நான் ஒன்று மறுபடியும் சொன்னது தான், அதை நான் சொல்ல விரும்புகிறேன். ஒரு யூடியூபர் அப்படின்னா அவன் பண்ணுற செயல் உங்களுக்கு பிடிச்சிருக்கோ, இல்லை அவன் கேம் பிளே பிடிச்சிருக்கோ, இல்லை அவன் பண்ணுற ஃபன்னு பிடிச்சிருக்கோ, அவனை லைக் பண்ணுங்கள்.
அவனுக்கு உங்களால் முடிஞ்ச ஒரு வியூவை கொடுத்து சப்போர்ட் பண்ணுங்கள், அவனோட பிக் ஃபேன்னு கூட சொல்லிக்கிட்டு தெரியுங்க. பட் ஆனால் உங்களோட பர்சனலில் எவ்வளோ பெரிய யூடியூபராக இருந்தாலும், எவ்வளோ நம்பத்தக்க ஒரு யூடியூபராக இருந்தாலும், ஏன் நானேவா இருந்தாலும் ஷேர் பண்ணாதீங்க. நிறைய விஷயத்த உங்ககிட்ட இருந்து ஏமாற்றி பறிக்கிறாங்க. உதாரணத்துக்கு நீங்கள் ஒரு சின்ன யூடியூப் சேனல் வச்சுருக்கீங்க, அதில் ஒரு பிரச்சனைன்னு சொல்லி ஒரு யூடியூபர்கிட்ட கொண்டு போய் கொடுக்குறீங்க. அவன் பார்த்தீங்கன்னா அதை ஸ்கேம் பண்ணிட்டு உனக்கு எனக்கு சம்மந்தம் இல்லைங்கிற மாதிரி பிளாக் பண்ணிட்டு போயிடுறான். அதுவே இன்னொரு யூடியூபர் உனக்கு டைமண்ட் கிவ் அவே பண்ணுறேன், இல்லை உனக்கு வந்து இந்த ஈவெண்ட்டை நான் ஸ்பின் பண்ணி தரேன் டைமண்ட் செலவு பண்ணி, இந்த மாதிரியெல்லாம் ஆசை வார்த்தை கூறி உங்களது பார்த்தீங்கன்னா ஐடி பாஸ்வேர்டு வாங்கி டோட்டலாக சேஞ்ச் பண்ணதுக்கப்புறம் உங்களோட நம்பரை பிளாக் பண்ணிட்டு போயிடுவான். ஸோ இதில் என்ன பிரச்சனைனா, அவன் திருடுறது பிரச்சனையே கிடையாது, பட் ஆனால் நீங்கள் நம்புறீங்கல்ல, அதுதான் பிரச்சனை. அவன் என்ன சித்தப்பனா பெரியப்பனா மாமனா மச்சானா இல்லை ஃப்ரெண்டா இல்லை ஊரு பேர் தெரியாதவங்ககிட்ட எதுக்கு நம்மளோட பர்சனல் ஒரு ஐடி பாஸ்வேர்டை கொடுக்கணும்? ஒரு யூடியூபர்கிட்ட நீங்கள் ஒரு சொல்யூஷன் கேட்கலாமே தவிர ஒன்று நமக்கு கிடைக்கணும் அப்படிங்கிறதுக்காக நம்மளோட பர்சனலை ஷேர் பண்ணக்கூடாது. என்ன காலத்தில் இருக்கீங்க? சொந்த அண்ணன் தம்பிக்குள்ளேயே வெட்டு குத்துன்னு பிரச்சனை வருது. சொந்த ஊருக்காரனே எத்தனையோ விஷயத்தில் ஏமாத்திட்டு போகிறான். எங்கேயோ இருக்கிற யூடியூபர் அவனை ஏன் நம்புறீங்க? நம்பாதீங்க. மறுபடியும் சொல்கிறேன், நம்பாதீங்க. அப்புறம் இந்த ரீஜியன் அப்படிங்கிற ஒரு மேட்ருக்கு வருமா? இப்போ ரீஜியன் புஷ் பண்ணுறதெல்லாம் எப்படி ஆகிப்போச்சு தெரியுமா? மணி 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 மணி. காசு இருந்தால் போதும், இந்த சீசன் முடிகிற வரைக்கும் நீ டாப் 1. நான் கூட பார்த்தீங்கன்னா இந்தியன் சர்வரில் டாப் 7 இருந்தேன் பார்த்தீங்களா? அது வெறும் நேம் சேஞ்சிங் தான், அது வேற ஒருத்தவங்களோட ஐடி. இப்போ கூட அவங்ககிட்ட ஐடி பாஸ்வேர்டு வாங்கி அதை ஒரு கண்டென்ட்டாக மேக் பண்ணி நான் கஷ்டப்பட்டு கண் முழிச்சு 48 மணி நேரம் கண் முழிச்சு நான் பார்த்தீங்கன்னா இந்தியன் சர்வரில் ரீஜியன் டாப் 7 வந்திருக்கேன் அப்படி இப்படின்னு அப்படியே சிம்பத்தி கிரியேட் பண்ணுற மாதிரி போட்டால் நல்ல வியூஸ் போகும், நல்ல ரெஸ்பான்ஸ் வரும். எஸ்ஆர்எம் போடுறா டாப் 7 இருக்கா அப்படி இப்படின்னு பேசுவாங்க. பட் இந்த மாதிரி பண்ணிலாம் வெளியே தெரிஞ்சால் கேவலம். எவனோ ஒருத்தன் கஷ்டப்பட்டு கண் முழிச்சு புஷ் பண்ணதை நம்ம பேர் போட்டு கூச்சமே இல்லாமல் எப்படி தான் ரீஜியனில் நான் இருக்கேன் ஸ்டே பண்ணிகிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்கிறானுங்கன்னு தெரில. இங்கே முக்கால்வாசி ரீஜியன் பிளேயர்ஸ் அந்த மாதிரி தான் பண்ணிகிட்டு இருக்கானுங்க. இப்போ இதெல்லாம் பார்த்தானுங்களா, எவன் அந்த மாதிரி பண்ணுறானோ அவனுங்களுக்கு கோவம் வரும். இது ஏன் இன்னும் எக்கச்சக்கமான விஷயம் இருக்குது. இப்போ நாங்கள் இந்த சீசன் புஷ் பண்ண பார்த்தீங்களா, எத்தனை பேர் தேவை? குறைஞ்சபட்சம் 5 பேர் 6 பேர் தேவை ஒருத்தர் ரீஜியனில் ஸ்டே பண்ணோம் அப்படின்னா. அப்போது இந்த ஒரு மேட்ரை நாங்கள் லைவ் போட்டு புஷ் பண்ணதுனால நாங்கள் தான் விளையாண்டோம் அப்படின்னு உங்களுக்கு தெரியும். இதுவே ஆஃப்லைன்லேயே ஒருத்தர் இருக்கான், வருஷ கணக்கில் பார்த்தீங்கன்னா அவன் கேமே விளையாடுறது கிடையாது. அப்படி இருக்கும்போதும் ஒவ்வொரு சீசனும் அவன் பார்த்தீங்கன்னா ரீஜியனில் இருக்கான். காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒவ்வொருத்தருக்கும் காசை கொடுத்து ரீஜியன் புஷ் பண்ணுறாங்கடா. காசை கொடுத்து அநியாயத்துக்கு ஒருத்தனுக்கு 10,000, இன்னொருத்தனுக்கு 10,000, இன்னொருத்தனுக்கு 10,000, மொத்தமாக 50-60,000 செலவு பண்ணி ரீஜியனில் ஸ்டே பண்ண வைக்கிறாங்க. அவங்களுக்கு நல்ல டிவைஸ் இல்லைனா டிவைஸ் வாங்கி தரது, இந்த மாதிரியான விஷயம்லாம் பண்ணி நீ அப்படி ரீஜியனில் ஸ்டே பண்ணி என்னத்தரா பிடுங்க போகிற? என்கிட்ட கூட கேட்டாங்க இந்தியன் சர்வரில், ப்ரோ டாப் ரீஜியன் 1ல் உங்கள் பேர் வைக்கிறேன், இவ்வளோ செலவாகும் ப்ரோ, நீங்கள் இந்த வாட்டி ரீஜியன் புஷ் பண்ணுறீங்கன்னு சொன்னாங்க, அதனால தான் அவங்ககிட்ட கேட்குறோம் அப்படின்னு என்கிட்டயே வந்து நேராக கேட்குறாங்க. இதெல்லாம் ஒரு பிஸ்னஸாக மாறி போச்சாடா? சரி ஓகே, அப்படியே நான் பார்த்தீங்கன்னா உங்ககிட்ட காசை கொடுத்து ரீஜன் போயிட்டு நான் தான் ஸ்டே பண்ணுறேன் அப்படின்னு சொல்கிறேன். எல்லாருமே ரீஜனில் என் பேரை பார்ப்பாங்க, எஸ்ஆர்எம் கேமிங்னு என் யூடியூப் சேனலை கூட பார்ப்பாங்க. பட் ஆனால் அதிலிருந்து எனக்கு ஒரு எக்ஸ்பீரியன்ஸுமே இருக்காது. அதை நான் என்னன்னு சொல்லி கண்டென்ட் போடுவேன், நான் எப்படி ரீஜன் போனேன்னு சொல்லி கண்டென்ட் போடுவேன் அப்படின்னு அவங்ககிட்ட கேட்டதுக்கு, கேம் பிளேலாம் நான் ரெக்கார்ட் பண்ணி தந்துடுறேன், டோன்ட் வரி ப்ரோ, நான் பார்த்துக்கிறதெல்லாம். இப்படியெல்லாம் மாறி போச்சாடா அப்படின்னு நினைக்கும் போது தான் எனக்கு மிகப்பெரிய சாக்கு. இதுக்கு ஏன்டா 3 நாள் கஷ்டப்பட்டு தூக்கத்தை கெடுத்துட்டு ஒர்க்கை கெடுத்துக்கிட்டு எல்லாம் இப்படி பண்ணிக்கிட்டு இருந்தோம்? பேசாமல் கொஞ்சம் காசை கொடுத்துருந்தா நம்மளும் பார்த்தீங்கன்னா ரீஜன் 1லேயே ஸ்டே பண்ணியிருக்கலாமே அப்படி இப்படிங்கிற மாதிரி தோணுச்சு. இந்த கேமில் ஒருத்தன் பேர் ஸ்டே ஆகணும், அதுக்கப்புறம் ஒருத்தன் பேர் பரவலாக பேசப்படணும் அப்படிங்கிறதுக்காக காசை கொடுத்து என்ன வேணாலும் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி நினைக்கும் போது தான் இந்த கேம்லேயும் பாலிட்டிக்ஸ் இவ்வளோ வந்துருச்சடா அப்படிங்கிற மாதிரி இருக்குது. இன்னொன்று நம்ம நோட் பண்ணக்கூடிய ஒரு விஷயம் என்னென்னா, இப்போவும் சரி எப்போவும் சரி ஆல்ரெடி நம்ம இது சொன்னது தான், உண்மைக்கும் திறமைக்கும் என்றைக்குமே பலன் இருக்காது இந்த கேமுன்னு இல்லை, எதுலேயுமே. ஆனால் எல்லா விஷயத்துலையுமே பாதிக்கப்படுறது என்னமோ பார்த்தீங்கன்னா ஆடியன்ஸ் மட்டும்தான். நான் கூட என்டர்டெயின்மெண்ட்டுக்கு ஒரு ஸ்கிரிப்டேடு கண்டென்ட் பண்ணேன். அந்த ஸ்கிரிப்டேடு கண்ட்லேயும் இவ்வளோ கஷ்டம் இருக்குது அப்படின்னு எக்ஸ்பிளைனும் பண்ணேன். நான் ஸ்கிரிப்டேடு பண்ணேன் அப்படிங்கிறதையும் ஒத்துங்கிட்டேன். இந்த மாதிரியெல்லாம் சொன்னேன்னா இன்றைக்கெலாம் நான் பிஆரில் போய் ஒரு ஸ்குவாட் பண்ணாலும் ஸ்கிரிப்டேடுன்னு சொல்லிக்கிட்டு எவ்வளோ விஷயத்தில் நீங்கள் ஏமாந்துட்டு இருக்கீங்க அப்படின்னு உங்களுக்கு தெரியுதா? ஒன்று நான் பண்ணேன், அதை ஒத்துங்கிட்டேன், அதை எக்ஸ்பிளைனும் பண்ணேன், அதுலேயும் ஒரு கஷ்டம் இருக்குது அப்படின்னு. அதுக்கப்புறம்
அதுக்கப்புறமும் நான் எது விளையாண்டாலுமே ட்ரைனிங் விளையாண்டாலும் ஸ்கிரிப்டடு, கஸ்டம் விளையாண்டாலும் ஸ்கிரிப்டடு, பிஆர் விளையாண்டாலும் ஸ்கிரிப்டடு, சிஎஸ்ஆர் விளையாண்டாலும் ஸ்கிரிப்டடு, கடைசியில் நான் எது பண்ணாலுமே ஸ்கிரிப்டடு அப்படின்னு ஒரு மொத்தரையை குத்துனீங்க. இப்படியெல்லாம் என்ன ஆராய்ச்சி பார்த்துட்டு இருக்கிறதுக்கு பதிலாக இந்த கேம் என்ன நமக்கு பண்ணுது, இல்லை இங்கே இருக்க யூடியூபர்ஸ் நமக்காக என்ன பண்ணுறாங்க, அந்த மாதிரிலாம் கொஞ்சம் ஆராய்ஞ்சிருந்தீங்கன்னா நீங்கள் நிறைய விஷயத்தை இழந்திருக்க மாட்டீங்க, நிறைய ஏமாந்துருக்க மாட்டீங்க. இங்கே ஏமாந்தவங்க இருக்கிற வரைக்கும் நம்ம காட்டில் மழை தான் அப்படின்னு சொல்லிட்டு தெரிகிற யூடியூபர் நிறைய பேர் இருக்காங்க. பார்த்து உஷாராக இருந்துக்கோங்க. அவ்வளோதான் நான் சொல்ல முடியும். என்னோட வேலை பார்த்தீங்கன்னா கரீனாவை திருத்துறதோ, யூடியூபர்ஸை திருத்துறதோ, இல்லை ஆடியனுக்கு இப்படி ஒவ்வொரு வாட்டி எக்ஸ்பிளைன் பண்ணுறதோ கிடையாது. என்ன ஃபாலோ பண்ணுறவங்க இது எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கணும், இது எல்லாத்தையும் புரிஞ்சுக்கணும். இது ஒரு கேம், இதுக்காக நம்மளோட லைஃப்பை ஸ்பாயில் பண்ணிக்க கூடாது அப்படிங்கிறதுக்காக தான் இவ்வளோ எக்ஸ்பிளனேஷன் கொடுக்குறேன். இந்த யூடியூப்பில் ஒருத்தரோட கமெண்ட் செக்ஷன் பார்த்தாவே மெச்சூரான பர்சன், அன்பான பர்சன், மெச்சூரிட்டியே இல்லாத பர்சன், இவங்க 3 பேத்தையும் நீங்கள் பார்க்க முடியும். மெச்சூரான பர்சன் ஓபி கேம் பிளே, நல்ல ட்ரை, இல்லை சூப்பர் அந்த மாதிரி வரும். இல்லைனா கமெண்ட் பண்ணாதவங்க எல்லாமே ஒரு மெச்சூரான பர்சன், பார்த்துட்டு லைக் பண்ணுற ஒரு ஆளுங்க. ஓகேவா? அடுத்தது அன்பான பர்சன்ஸ் அப்படின்னா ப்ரோ பிக் ஃபேன் ப்ரோ, ரொம்ப நாளாக அவங்க கூட பேசணும்னு நினைக்கிறேன் ப்ரோ, லவ் யூ ப்ரோ, இந்த மாதிரியான விஷயத்த திரும்ப திரும்ப பண்ணுவாங்க. குழந்தைத்தனமான ஒரு அன்பான பர்சன்ஸ் இவங்கெல்லாம். அதே மெச்சூரிட்டி இல்லாத பர்சன்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1v1 அப்படின்னு போட்டாவே அவனுக்கு மெச்சூரே கிடையாது. 1v1 வா, 1v2 வா, என்ன முடிஞ்சால் அடிச்சு பாரு, பாட்டு, நூபு, இந்த 18+ வார்த்தையெல்லாம் பேசுறது, இந்த மாதிரிலாம் பண்ணுறவங்க சுத்தமாக மெச்சூரிட்டி இல்லாத சில்லற கூமுட்டைங்க அப்படின்னு அர்த்தம். ஈஸியாகவே நீங்கள் புரிஞ்சுக்கலாம். ஆனால் இவங்களில் இந்த மெச்சூரிட்டியே இல்லாத பர்சன்ஸால் அவங்களுக்கு அவங்களே புரோஜனப்பட மாட்டாங்க, அடுத்தவங்களுக்கும் புரோஜனப்பட மாட்டாங்க. கடைசியில் பார்த்தீங்கன்னா நம்ம எதுக்கு பிறந்தோன்னு தெரியாம அவங்களே மெண்டலாட சுத்திட்டு இருப்பானுங்க. அந்த மாதிரிலாம் சுத்திட்டு இருக்கிறதுனால தான் எந்த ஒரு யூடியூப் சேனல்லையும் உங்களால பேட் கமெண்ட்டை பார்க்க முடியுது. இந்த யூடியூப்பை பொறுத்த வரைக்கும் ஹார்ட் ஒர்க் பண்ற பிளேயர் யாரு, ஏமாத்துற பிளேயர் யாரு, நடிக்கிற பிளேயர் யாருன்னு தெரியாமையே போச்சு. அதை தெரிஞ்சுக்கோங்க. ஒருத்தருக்கு சப்போர்ட் பண்றீங்க, ஒரு லைக்கை கூட பண்றீங்க அப்படின்னா இவனுக்கு நம்ம எதுக்கு லைக் பண்ணணும், இவனால நமக்கு என்ன யூஸ், இவன் அப்படி என்னத்தை நமக்கு சொல்லி கொடுத்துருக்கான், நல்லதை சொல்லி கொடுத்துருக்கானா, கெட்டதை சொல்லி கொடுத்துருக்கானா, இல்லை இவன் சேனலை பார்த்து நம்ம ஃபன்னா ஒரு என்டர்டைன்மெண்ட்டை அனுபவிச்சோமா, இல்லை அவனை பார்த்து அவனை மாதிரியே கேம் விளையாட கற்றுக்கிட்டோமா, இந்த மாதிரி உங்களுக்கு புரோஜனப்படுற ஒரு விஷயம் இருந்தால் அவனுக்கு சப்போர்ட் பண்ணுங்க. நல்ல விஷயம்னு ஒன்று இருந்தால் அவனுக்கு சப்போர்ட் பண்ணுங்க. அதை விட்டுட்டு கேடு விளைவிக்கக்கூடிய ஒரு விஷயத்துக்கு நீங்கள் தொடர்ந்து உங்களோட சப்போர்ட்டை கொடுத்துட்டு நான் கேட்டுட்டேன்னு ஊரு ஃபுல்லாக துடும்படிச்சாலும் ஒருத்தங்க கூட வெளியேட்டி பார்க்க மாட்டான். சொல்கிறது உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். இது வரைக்கும் நான் சொன்னதில் நல்லதுன்னு ஏதாவது இருந்தால் அதை எடுத்துக்கோங்க, கெட்டதுன்னு ஏதாவது இருந்தால் அதை ஓரம் கட்டி ஒதுக்கிருங்க. முக்கியமாக யாருக்கும் அட்வைஸ் பண்ணாதீங்க, யாரோட அட்வைஸையும் கேட்காதீங்க. இது நான் அட்வைஸ் கொடுக்குறேன் பார்த்தீங்களா, அதையும் முதற்கொண்டு சொல்கிறேன். எப்போவுமே யார் மோட்டிவேஷன் கொடுத்தாலும் செல்ஃப் மோட்டிவேஷன் அப்படிங்கிறதுக்கு தான் பவர் ரொம்பவே அதிகம். யார் என்ன சொன்னாலும் உங்களை விட யாராலையும் நல்லா புரிஞ்சிக்கவே முடியாது. ஸோ உங்களோட எய்மை நோக்கி ஓடல்னாலும் நடந்தாவது போக பாருங்க. இது எவ்வளோ கஷ்டமான பாதையாக இருந்தாலும். மீண்டும் இன்னொரு ½ hour மூவியில் சந்திப்போம். நன்றி.